வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஆலூ சோலை ரெசிபி செஞ்சு காமிக்கிறாங்க. ரொம்ப அருமையான ரெசிபி. இது வந்து நீங்கள் பட்டூரா, நான், ரோட்டியோட சர்வ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்துக்கலாம். இங்கே கொண்டக்கடலை எடுத்துருக்கோங்க. கொண்டக்கடலையை நல்லா கழுவி தேவையான அளவு தண்ணி ஊற்றி ராத்திரியெல்லாம் ஊற வச்சுருக்கோங்க. கொண்டக்கடலை நல்லா ஊறிருக்கு, அது டபுள் சைஸ் ஆகிருக்கு. நல்லா வந்து டபுள் சைஸ் ஆனதும் இது வந்து இன்னொரு 2 முறை கழுவி இதை நம்ம ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து வேக வைக்க போகிறோங்க. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐ கார்ட் அபவுட் திஸ் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் வந்து நான் டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொண்டக்கடலையை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துருக்கேன். அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன், உப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சு ஒரு 4லேருந்து 5 விசிலுக்கு விடுறேங்க. கொண்டக்கடலை வெந்துடும். கொண்டக்கடலை நல்லா வெந்ததும் ப்ரெஷர் குக்கரை அடுப்புலேருந்து இறக்கி அந்த ப்ரெஷர் அடங்கிறதுக்கு விட்டேங்க. இப்போ கொண்டக்கடலை நல்லா வெந்திருக்கு. நான் இன்னொரு மிக்சிங் பவுலில் மாற்றிருக்கேன். எனக்கு தேவையான அளவுக்கு கொண்டக்கடலை நான் இந்த ரெசிபிக்கு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். என்னென்ன பொருட்கள் நான் தயார் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்துக்கலாம். இங்கே வந்து நான் மெலிசா வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க. மெலிசா தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். அடுத்து வந்து உருளைக்கிழங்கு முன்கூட்டியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஐ கார்ட் அபவுட் திஸ் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் வந்து நான் டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொண்டக்கடலை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறது இந்த ரெசிபிக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது தேவைப்படும். இங்கே வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா தூள், கறி பவுடர், கொஞ்சமாக கிச்சன் கிங் மசாலா, மஞ்சள் தூள் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் தேவைப்படும். இப்போ ரெசிபி தயார் பண்ணிடலாங்க. மிதமான தீயில் கடாயை காய வச்சுருக்கேன். கடாய் நல்லா காஞ்சதும் இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெயை நல்லா காய விடலாம். இப்போ இதில் வந்து நம்ம மெல்லிசா நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பொடிங்க நான் ஏற்கனவே சேர்க்குற தொட்டு நான் சீரகம் சேர்க்கலைங்க. நிறைய சீரகம் சேர்க்க போனோம்னா அது வந்து ஒரு மாதிரி கசப்பு தட்டும். ஸோ முன்கூட்டியே நம்ம சீரகம் தாளிக்கிறது உண்டு. ஆனால் நான் நிறைய மசாலா பொடிங்க யூஸ் பண்ணுற தொட்டு சீரகம் அவாய்ட் பண்ணிட்டேன். அதில் நிறைய சீரகம் இருக்குது ஆல்ரெடி. வெங்காயத்தை நல்லா கைவிடாமல் கலரி பொன்னிறமாக மாறி இருக்குங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கணுங்க. கூடவே பெருங்காயம் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் இன்னொரு முறை நல்லா கலந்து வதக்கிக்கலாம். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் என் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நான் நிறைய ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நிறைய அப்கமிங் ரெசிபீஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டுலேருந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்குனதும் அதில் நான் தக்காளி சேர்த்துக்கிறேங்க. நல்லா கலந்து தக்காளியை வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்குற நேரத்துக்கு நம்ம உருளைக்கிழங்கை உரித்து பொடி பொடியாக கையில் பொடி பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ரொம்பவும் மசிக்க போகாதீங்க. ஜஸ்ட் லைட்டாக பொடி பொடியாக பண்ணால் நல்லாயிருக்கும். பெருசும் சின்னதுமா உருளைக்கிழங்கு வாயில் நல்லா கடிச்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ரொம்பவும் பொடி பண்ணாதீங்க. உருளைக்கிழங்கை பொடி பொடியாக்கி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து நம்ம மசாலா பொடிகள் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா தூள், கிச்சன் கிங் மசாலா, கறி பவுடர், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் சேர்த்துருக்கேன். இப்போ மசாலா பொடிகள் எல்லாம் சேர்த்து தக்காளியில் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலாவை வேக விடலாம். அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து நான் தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வந்து கொண்டக்கடலை உதுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம்.
கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாங்க மிதமான தீயில. குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் நம்மளோட ஆலு சன்னா ஒரு ஆலு சோலை ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிள் ரெசிபி, எல்லாருக்கும் ரொம்ப விரும்பி வீட்டில் சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பூரியோட, நானோட, பரோட்டாவோட. இப்போ ஆலு சன்னா நல்லா கொதிச்சு வந்ததும் அடுப்புலேருந்து இறக்கி ஒரு சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்றி மெலிசா நறுக்கியிருக்க மல்லித்தழையை தூவி நான் பரிமாறி இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.